எங்கள் அப்பா தான் என்னை குடிக்க வச்சு எங்கள் அம்மா பற்றி அது இது சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை. கேட்டவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்படி பண்ணி இப்படி பண்ணி கடைசியில் எப்போ நான் சரி அவர் தான் அப்படி போயிட்டாரு, சரி விட்டுருவோம், நம்ம பையனை என்னாச்சும் காப்பாற்றலான்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மேடம். பையனை என்னால் கொண்டே வர முடியல. எனக்கு ரொம்ப போராட்டமாக இப்போ அவரை கூட விட்டுருட்டேன். ஏன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, நீ விட்டுரு. அவன் எங்கள் வீட்டுக்காரரை வந்து போன ஆகஸ்ட்லேயே நினைக்கிறேங்க, சென்னை அந்த எங்கேயோ ஆந்திரா பக்கத்தில் குடிய மறக்கறதுக்கு ஏதோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அங்கே கொண்டு விட்டாங்க. 3 மாதம் இருந்தாருங்க. அவ்வளோ செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவங்களால என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. அப்புறம் சரி அவனை இனியும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ விட்டுருமா, நீ பசங்களை பாரு, பெரியவன் இப்படி திடீரான், நீ அவனை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் உன் கைக்குள்ள வச்சு வளர்க்க பாருன்னாங்க. நானும் எவ்வளவோ பக்கத்தில் கூட கேட்டு பாருங்க, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், அவன் அடங்கவே மாட்டேங்கிறான். இப்போ எங்கேயாச்சும் அவங்களாட்டா காசு செலவு பண்ணி உடனே ஹோம்ல விடுறதுக்கு எனக்கு வந்த அளவுக்கு வசதி இல்லை. நான் அவங்க அப்பா பைசா வயசு இப்போ யாருக்குங்க, தம்பிக்கு வந்து 22 ஆகுதுங்க. இப்போ இந்த 20 இப்போ ஏப்ரல் 4 வந்தா பெரிய பையனுக்கு வந்து 23 ஸ்டார்ட் ஆகுது. கெட்ட நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு வீட்டில் ஒரு சொல்லு கேட்கறது இல்லை, சம்பாரிச்சு பைசா கொடுக்கறதில்ல. எனக்கு கேள்விப்பட்ட மஞ்சக்காமால் இப்போ ரீசனாக போன மாதம் மஞ்சக்காமால வந்து ரொம்ப ஹெவி ஆகி போச்சுங்க. இதே சின்ன பையன் தான் சேலத்தில் ஒரு இடத்துல ஏற்காடு முதல்ல பார்க்கலையா, எனக்கு அது எங்கிட்ட இல்லைங்க. போயிட்டு 3 மாதம் கழிச்சு, அதாவது போகிறது 3 மாதம் கழிச்சு திருப்பி வர்றது, அப்புறம் ஓடுறது 3 மாதம் கழிச்சு திருப்பி வர்றது, இப்படி இப்போ லாஸ்ட்டாக வரையில் மஞ்சக்காமாலை வாங்கிட்டு வந்துட்டாப்பு. அப்புறம் போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஒரே வாரம் மருந்து மாத்திரை சாப்பிட்டா, அப்படி 2வது வாரம் சாப்பிடல, மறுபடி போயிட்டாரு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. திருப்பி நீ ஓடி போயிட்டானா என்ன பண்ணுறது, திருப்பி மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி மறுபடி கேஸ் ஆயிடுச்சு. ஜாண்டிஸ் வர்றது வந்து தண்ணி அடிச்சுட்டு கூட லிவர் ஸ்பாயில் ஆகிட்டு கூட ஒன்றும் பயமே இல்லைங்க மேடம், கொஞ்சம் கூட பயம் இல்லை. நாங்கள் செத்து போயிடுவேன்னு கூட சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு துளி பயமே இல்லை. எங்கள் மாமியார்ட்ட சொன்னால் அவனுக்கு நேரம் சரியில்லை விட்டுரு அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நேரம் சரியில்லைன்னா வீட்டோடு இருந்த பரவாயில்லையே. நான் என்னங்கிறேன்னா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், வீட்டில் வேலையை செஞ்சுட்டு என் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பந்தான் அப்படி போயிட்டான், விட்டுரு, நீனாச்சும் என் பேச்சை கேளுடான்னா கேட்கவே வீட்டுக்குள்ளே எதுத்தெல்லாம் பேசுறது இல்லை. ஆயிடுச்சுன்னாவா அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. என்னாலேயே முடியல. நான் என்னங்கிறேங்கன்னா, நான் அவன் என்னை எதிர்த்து பேசுறது இல்லை, எது என்னையெல்லாம் எதுவுமே பண்ற, பேசினாலும் அடிச்சாலும் அடி வாங்கிக்கிறானுங்க.